Live from the National News Studio, Sri Lanka. வணக்கம். இலங்கையில் விருதுகள் பலவற்றை வென்ற முன்னோடி அலைவரிசையாகிய தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளை வழங்குவதற்காக தேசிய தொலைக்காட்சியின் செய்தி கலையகத்தில் இருந்து இணைந்திருக்கும் நாம் ரஜினி ஆண்ட்ரூ, நான் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய மாகாண கைத்தொழில் மகளிர் விவகார அமைச்சும் மகளிர் விவகார பிரிவும் இணைந்து ஏற்பாடு செய்த சிறிய தொழில் முனைவோரினுடைய உற்பத்தி பொருட்களுக்கான கண்காட்சி கண்டியிலே இடம்பெற்றது. குறித்த கண்காட்சியானது மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபேகோன் தலைமையிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மத்திய மாகாணத்தில் உள்ள சிறிய தொழில் முனைவோரினுடைய கைவினைப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஆடைகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் இனிப்பு பண்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் மஞ்சுளா மடஹப்போல, மத்திய மாகாண ஆளுநர் கைத்தொழில் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினுடைய செயலாளர் IWMCK இளங்கோன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வினை பார்வையிடுவதற்காக கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பெருமளவான மக்கள் வருகை தந்ததோடு தமக்கு அவசியமான பொருட்களையும் கொள்வனவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.